உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோவே டோட்டலா மாறி போயிருக்கு. அதுல எந்தெந்த விஷயங்கள் நெறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. நெறைய பேர் கேட்குறீங்க. இப்ப வந்து எப்படி அப்படின்னா, கமாண்டுங்கிற இடத்துல வந்து கம்யூனிட்டின்னு சொல்லி நம்மளோட சேனலுக்கு அந்த யூடியூப் ஸ்டுடியோல குடுத்துருக்காங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமாண்ட் வருது. ஆனா 3 கமாண்ட் தான் ஷோ ஆகும். நம்ம எப்படி மத்த கமாண்ட் எல்லாமே மொத்தமா பார்த்து, நம்ம தேவையில்லாத கமாண்ட் எப்படி ரிமூவ் பண்றது? யூடியூப் ஸ்டுடியோல என்னென்ன விஷயங்கள் புதுசா குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு லைக் பண்ணி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச உடனே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. இன்னைக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னக்கூட்டி உங்களோட வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக கேட்குதாக்கா, நீங்கள் என்ன மைக் எது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஒரு உறவு கேட்டாங்க. மைக்கெலாம் எதுவும் நான் யூஸ் பண்ணலை. இதில் நேரடியாக நான் பேசுகிறேன். என்னோட வீட்டை சுற்றி எந்த ஒரு சத்தமும் கிடையாது. அதனால நான் நேரடியாக பேசுகிறேன். இன்ஷாட்டில் போய் என்னோட வாய்ஸை மட்டும் கொஞ்சம் சவுண்டு ஏற்றிக்கிட்டு எடிட்டிங் பண்ணி நான் வந்து ஷேவ் கொடுத்துருவேன். அதனால வந்து என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு கேட்கும். உங்களுக்கு மைக் வேணுனாலும் என்னோட சேனலில் வந்து கீழே ஷோவாகும். மைக்கு, ஃபோன் ஸ்டாண்டு எதுவும் தேவைனாலுமே சொல்லி நீங்கள் இதுலேருந்து ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கமாண்டில் இருந்து கண்டென்ட்டில் இருந்து நம்மளை வீடியோ, லைவ், ஷார்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாமே இப்படி கொடுத்துருக்காங்க. கோடு போட்ட இப்படி சேவ் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. லயனாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு 3 வீடியோ தான் நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து ஷோவ் ஆகும். மற்ற வீடியோ ஆல் வீடியோ பார்க்கணுன்னா தனித்தனியாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த வீடியோ எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறது, கமாண்ட் எல்லா கமாண்டும் மொத்தமாக இப்போ ஒரு 50 கமாண்ட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம 50 கமாண்டுக்கு ரிப்ளை எப்படி கொடுக்குறது, தேவையில்லாத கமாண்ட் எப்படி எடுக்கணும், 3 கமாண்டு தான் வந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் வெளில வந்துட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லி நிறைய பேருக்கு இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். யூடியூப்ல வந்து நிறைய அப்டேட் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து நிறைய புதுசாக இப்போ யூடியூப் ஸ்டுடியோவே ஃபுல்லாக மாறிடுச்சு. உங்களுக்கு ஏற்கனவே பழையபடி தான் எனக்கு இருக்குது அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ வந்து மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மறுபடியும் புது அப்டேட் கொடுத்த எல்லா அப்டேட்டும் வந்துடும். வாங்க இப்போ வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து என்னோட யூடியூப் ஸ்டுடியோ எப்படி இருக்குது, இதில் எந்தெந்த விஷயங்கள் வந்திருக்கு, அது போக இது மாதிரி நீங்கள் பார்த்து நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோவில் டைமிங்கில் இருந்து நம்மளுக்கு வந்து கண்டென்ட்லேருந்து எல்லாமே கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது யூடியூப் ஸ்டுடியோவில். இன்றைக்கி மெயினாக உள்ள விஷயங்கள் கொஞ்சம் விஷயங்களை நான் சொல்லித்தரேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் ஓரளவுக்கு புரியும். நீங்களும் இந்த மாதிரி கமாண்டுக்கு இல்லைனா என்ன மொத்த வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூடியூப் ஸ்டுடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம நேராக போய் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்னென்ன மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் கண்டென்ட் லைனாக இருக்கும். நம்மளோட சேனல் வந்து கமாண்டு எல்லாமே வந்து இப்போ வர்றது எல்லா கமாண்டும் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு, அனாலிட்டிக்ஸு, கம்யூனிட்டி, அடுத்து வந்து நம்மளோட சில டாலர் பேஜ் சரிங்களா, இப்படி தான் இருக்குது. இதில் நேராக தள்ளி விட்டோம்னா இப்போ கமாண்டு ஒரு 3 கமாண்டு இதில் காட்டுதா. அடுத்து கண்டென்ட்டை கிளிக் பண்ணுவோம். கண்டென்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கையில் இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நேராக இருக்கும், மேலே இருக்கும் வீடியோ, லைவு, ஷார்ட்ஸுன்னு லைனாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இப்படி வந்துட்டு இப்போ மேலே வியூஸ் ஆல் அப்படி இருக்குல்ல, இதை நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா ஃபுல் வீடியோ நம்மளுக்கு நேராக வரும். இப்போ வீடியோவுக்கு வியூஸ் ஆல், லைவுக்கு வியூஸ் ஆல் அப்படி வந்து நம்ம டச் பண்ணி பார்ப்போம். டச் பண்ணி பார்க்கும்பொழுது இப்படி நேராக வரும். இதில் எதுவும் நம்மளுக்கு கம்யூனிட்டி பிரச்சனை, நம்மளோட சேனலில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ கமாண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோ நம்ம தனித்தனியாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஷார்ட்ஸ்லேயும் அப்படி பார்த்துக்கலாம். அப்புறம் லைவும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ப்ளேலிஸ்ட்டு, நம்ம எத்தனை ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோமோ அதுவும் மொத்தமாக இதில் ஷோவ் ஆகுது. முன்னாடி தனித்தனியாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இது கீழே லைனாக இருக்குது. நம்மளோட சேனலில் எத்தனை ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இது ரீசெண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸு. இதில் வந்து நம்மளோட லாஸ்ட் 28 நாளைக்குள்ளே எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்திருக்காங்க, குறையிறாங்க, ஏறுறாங்க அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கடுத்து கண்டென்ட், நம்மளோட லாஸ்ட்டு 28 நாளில் எவ்வளோ நம்ம எந்த கண்டென்ட் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48 மணி நேரத்தில் எவ்வளோ வியூஸ் எந்த வீடியோ நம்மளுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது இதில் வரும். ஷார்ட்ஸு, லைவு அப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கலாம். இங்கே கீழே இருக்குது பாருங்கள், வீடியோ, ஷார்ட்ஸு, லைவு, போஸ்ட்டு அப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் உங்களோட 48 மணி நேரத்தில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எந்த நாட்டிலேருந்து பார்த்துருக்காங்க, எத்தனை ஏஜில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது அனாலிட்டிக்ஸில் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்புறம் கீழே தள்ளி பார்த்தோம்னா நம்மளோட வீடியோ வந்து யார் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கா, லாஸ்ட் 28 நாளில் எத்தனை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட வீடியோவை அப்படிங்கிறத இந்த பேஜில் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். என்னோடய ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கும். அவங்க வந்து அந்த வாய்ஸ் எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிக்குள்ள வீடியோ தான் இங்கே இருக்கும். அப்புறம் அனாலிட்டிக்ஸ், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமிங் செட் பண்ணுறது. நம்மளோட ஆடியன்ஸ் வந்து எப்போ நம்மளுக்கு டைம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, முன்னாடியெல்லாம் எனக்கு டைமிங்கில் ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட
சேனலுக்கு வந்து ஆடியன்ஸ் கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் டைமிங்கு. உங்களோட டைமிங்கை பார்த்துக்கோங்க. அனலிட்டிக்ஸில் செக் பண்ணி உங்களோட டைமிங் பார்த்து கூட நீங்கள் வீடியோ போடலாம். அடுத்து வந்து இது வந்து நம்மளோட ஒவ்வொரு வீடியோவுக்கும் டாலர் பேஜ் சரிங்களா. டாலர் பேஜ் எவ்வளோ ஆட் ஆகிருக்கு நான் லாஸ்ட் 28 நாளைக்குள்ளே. அதுக்கடுத்து கம்யூனிட்டி இதில் வந்தோம்னா எத்தனை கமாண்டு இருக்குது அப்படிங்கிறது 3 கமாண்டு தான் இதில் காட்டும். கீழே தள்ளி விட்டு பார்த்தோம்னா நம்ம எந்த ஐடியிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கமாண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து வியூஸ் ஆல் என்னோடய சேனலுக்கு இவ்வளோ பேர் வந்து அதிக கமாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க டாப்பாக. அப்புறம் வியூஸ் ஆல்னு இதில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஏகப்பட்ட கமாண்டு ஃபுல் கமாண்டு நம்மளோட சேனலுக்கு இப்போ நேற்றுலேருந்து இன்னை வரைக்கும் எவ்வளோ கமாண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டிக்கலாம். இதில் வந்து தேவையில்லாத கமாண்டை டெலிட் பண்ணோன்னா டெலிட் பண்ணிவிட்டு பதில் சொல்ல வேண்டிய கமாண்டுக்கு பதில் சொல்லிவிட்டு லைக் போடுற கமாண்டுக்கு லைக்கை போட்டு விட்டுட்டு இப்படி வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். 3 பார்த்தோம்னா வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தால் தான் 3 தெரியும். இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. இதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ யூடியூப் ஸ்டுடியோ இப்படி மாறி இருக்கிறதுனால சில ஸ்டெப்புகள் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் மாறி இருக்குது யூடியூப் ஸ்டுடியோவில். பார்த்து இந்த மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி வெளியில் போயிட்டு உள்ளே வர தேவை கிடையாது சரிங்களா. இதே மாதிரி நீங்களும் பார்த்து வந்து புரிஞ்சுக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது. என்னோட யூடியூப் ஸ்டுடியோவில் விஷயங்களும் உங்கள்கிட்ட காட்டினேன். இதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கு வந்து டாலர் மட்டும் காட்டாது. மற்றபடி இதே ப்ராசஸில் தான் நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக சேனலுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.